குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழுடன் நல்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாஷித் தருவாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது புத்தாண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். 1/1/2026 புத்தாண்டு பிறப்பது மீன ராசிக்கு என்னென்ன யோகங்களை அள்ளி தரப்போகிறது என்பதை காண உள்ளோம். மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவானும் 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரகங்களும் 10ஆம் இடத்திலே அமர்ந்து குரு பார்வையிடுவது அற்புதமான ஒரு யோகம். அதிர்ஷ்டம் அடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியானவரும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லி சந்திரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நிற்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி அள்ளி தர வல்லதாக அமைகிறது. இந்த புத்தாண்டு மீனராசிக்கு அதிர்ஷ்டமான ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். பணம் பல வகையில் பொதுவாக 10ஆம் இடத்தை பார்த்தால் பணம் வர வேண்டும், தொழில் நடக்க வேண்டும், பதவி வர வேண்டும், பட்டம் கிடைக்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இன்னும் என்னென்ன இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதிர்ஷ்டத்துக்கு அளவே இல்லை. உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக இது அமைகிறது. உங்களுக்கு 7.5 சனி இருந்தாலும் கூட குருவின் பார்வை உங்கள் 10ஆம் இடத்தை பார்வையிடுவது நல்ல ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்க வல்லதாக அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு குருவின் பலம் சிறப்பாக உள்ளது. கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்து குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அறுவது மட்டுமல்ல, உங்கள் தன வாக்கு ஸ்தானாதிபதியான செவ்வாயும் பாக்யாதிபதியாகும் செவ்வாயை வருவது மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் 10லே அமர்ந்திருப்பது, இது 9, 10 சேரும்போது அவரை குரு பார்வையிடும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று கூறுவார்கள். இதன் பொருட்டு நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி, மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அந்த காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. பணம் பல வழியில் வரும், பதவி வரும், வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்கின்ற ஒரு யோகம் வரும். அரசாங்க வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகுதியான வேலை கிடைக்கும். உயர் பதவியில் சென்று அமர்த்தி அழகு பார்க்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது மீனராசிக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் போட்டியிட்டு தேர்வில் வெற்றி பெறாமல், அது அரசியலாகட்டும் அல்லது ஆன்மீகமாகட்டும் அல்லது கல்வியாகட்டும், எதிலுமே நீங்கள் நான் வெற்றியை பெறவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இப்போது நிச்சயமாக ஒரு வெற்றி உங்களுக்கு வாசல் படியை தட்டுகிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு குரு பகவான் சூரியனை பார்வையிடுவதும், புத பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துக்கு அவரை பார்வையிடுவதும், உங்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பார்வையிடுவது நல்ல ஒரு காலம் என்று சொல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு நல்ல ஒரு 4ஆம் இடம் தாயை குறிக்கும், அதே சமயம் வீட்டை குறிக்கும், வாகனத்தை குறிக்கும், சுயநலத்தை குறிக்கும். 7ஆம் இடம் பதவி, பட்டம், திருமணம். நீண்ட நாள் திருமணம் தள்ளி தள்ளி போனவர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். பாக்யாதிபதியானவரையும் சந்திர பகவானை உச்சம் பெற்று நிற்பது, அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று நிற்பதனால் நல்ல ஒரு அந்தஸ்தான உங்களுக்கு ஒரு துணை மனைவி அமைவதும், புத்திர பேர் கிடைப்பதும், நீங்கள் நல்ல ஒரு இடத்தில் வீடு கட்டுவதோ அல்லது காம்ப்ளெக்ஸ் கட்டுவதோ அல்லது சினிமா திரையரங்கம் கட்டுவதோ, இதுவும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கும், கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும், கமிஷன் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும், விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்னும் நல்ல ஒரு புகழான இந்த ஆண்டாக அமைகிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி என்னென்ன நினைத்தீர்களோ அத்தனையும் எண்ணி பார்த்து அதனை கனவாக கண்டு வந்த உங்களுக்கு கனவு நினைவாக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு பிறப்பது நல்ல ஒரு யோகமான ஆண்டாக அமைகிறது. ஏனென்றால் குரு பகவான் 4 கிரகத்தை பார்வையிடுவது நல்ல ஒரு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மீனராசிக்கு அமைவது. கடன் தீரும், பணம் பல வகையில் வரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்ய 4 கிரகத்தை குரு பார்வையிடுவது, அதுவும் 10ஆம் இடத்தில் வந்தால் பல வேலையை ஆரம்பிப்பீர்கள். ஏன்னா இந்த புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் நீங்கள் என்னென்ன திட்டம் தீட்டு அதுக்கு பணம் பொருளாதாரம் நேராக சேரு. நல்ல அற்புதமான ஒரு துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து பல வகையில் பணம் உங்கள் பையை நிரப்பும், கடனை தீர்த்து விடும், ஆரோக்கியத்தை தரும், புத்திர சந்தாகம் பாக்கியம் கிடைக்கும், நல்ல அழகிய மனைவி சேருவாள். நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க பதவி கேரண்டியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு பதவி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. இந்த ஆண்டு பதவி அள்ளி தருகின்ற ஆண்டாகவும் தர்ம கர்மாதிபதி யோகமாக ஆண்டாக அமைவது கோட்டீஸ்வர யோகத்தை அள்ளி அள்ளி தரும், புகழை அள்ளி தரும். புத்தம்பது வாகனத்தில் பானி வர வைப்பார் மீனராசிக்கு. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள்.